அதுக்கு லீடு கொடுத்த நிர்மலாவை வெட்டி நிர்மலான ஒரு லேடியை கொண்டு தங்க வைக்கிறாங்க, பக்கத்து வீட்டிலே தங்க வச்சு இவர் உழவு பார்த்தா போட்டாங்க. பசுபதி பாண்டியன் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக போட்டாங்க. அசட்டை இருக்கும், எல்லார்ட்டையுமே ஒரு அசட்டை இருக்கும். அது அந்த அசட்டை பசுபதி பாண்டியன்ட்டே இருந்தது. அந்த அசட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளவரே அசந்துட்டார். இல்லைன்னா அவர் அவ்வளோ ஈஸியாகலாம் போட்டிருக்க முடியாது. இவரை பண்ணாங்கன்னா நீ ஒரே நாளில் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னால் அது தப்பு. குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது ஃபாலோ பண்ணலாம். ஒரு மர்டர் பண்ணவே முடியாது. ஒன்றே இவரை ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லை அந்த கல்லூரியில் படிக்கிற அவரோட காதலியை ஃபாலோ பண்ணியிருக்கணும். எப்படி இருந்தாலும் பார்க்க வந்து தான் ஆகணுங்கிற ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். எப்படியும் திருமணத்துக்கு வந்து தான் ஆகணும், திருமண வேலைகளுக்கு வந்து தான் ஆகணும். ஒரு பத்திரிக்கை ப்ரூஃப் பார்க்குறதுக்காக இந்த பொண்ணை பார்க்க வந்து தானே ஆகணும். அவர் சமுதாய கொலைகளாக பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட சமுதாய மக்கள் எங்கே அடி வாங்கினாலும் நாங்கள் கத்தி எடுக்கிறோம் மதுரையில் பேசக்குள்ளே பேசியிருக்காரு. வடிவேலு ஒரு படத்தில் ரவுடியாக இருப்பார். நான் விழா வச்சுக்கிட்டு இருந்தேன். நாய் சேகரன் கேரக்டர். ரவுடியெல்லாம் வாங்க, எல்லா ரவுடியும் வாங்கணுன்னு இவருமே அந்த வண்டியில் ஏறுவார். ஏய் இது என்ன டவுன் பஸ்ஸாக இறங்கடா கோமாளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரியா தீபக் ராஜா அவன் நெஜ டானு, இவருக்கு கோமாளி யார் சவுக்கு சங்கர். இமாலவன் சேகரனுடைய டெத்துங்கிறது ஒரு துன்பியல் சம்பவம். அதை மறந்தாச்சு, அது முடிஞ்சுது. அது முதுகுலத்தில் எவ்வளோ பெரிய கலவரம் பண்ணது முடிஞ்சு போச்சு. எல்லோரும் இப்போ ஒன்று மண்ணு ஆகிட்டோம். கல்யாணம் பண்ணலாம் நாங்கள் ஒன்றா தான்டா இருக்கோம், நீ ஏன் கிளப்பி விட்ற சாதி சண்டைன்னு சொல்லி விசிகாவை அட்டாக் பண்ணியிருப்பாப்புல. அந்த வீடியோ இருக்கு, காணொலி இருக்கு. 2012 நடந்த மர்டருக்கு 12 வருஷம் கழிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களே. பசுபதி பாண்டியன் டெத்துக்கு பிறகு ரிவெஞ்ச் ஏகப்பட்டது. மாறி 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 ஓடிச்சு. ஸோ யார் அந்த தீபக் பாண்டியன், எதற்காக அந்த கொலை? தீபக் பாண்டியன் நான்குநேரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் உள்ளவர் தான் தீபக் பாண்டியன். படிச்சிருக்காரு அவர், கிராஜுவேட்டு தான் அவர். ஆரம்பத்தில் பசுபதி பாண்டியனோட ஃபேவரட் ஆகிறார். அவருடைய ரோல் மாடலாக அவர் கதாநாயகனாக ஏற்றுக்கிறாரு. அவர் பண்ண கொலைகள் எதுவுமே, அதான் அவங்க தரப்பில் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கூலிக்காக வேண்டியோ வேறு எதுக்காக வேண்டியோ அவர் கொலை பண்ணலை. எல்லாம் பணத்துக்காக யாரையும் கொலை பண்ணலை. எல்லாமே சமுதாய கொலைகள், சமுதாயத்துக்காக. தேவேந்திர குல வெள்ளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராக்கெட்டில் பல்லர்னு போட்டுருங்க. பல்லர் சமுதாயத்துடைய பேர் தான் தேவேந்திர குலவா. அவங்க ரொம்ப நாளாக பட்டியல் இனத்துலேருந்து தங்களை வெளியே வந்துடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இன்னும் போராடுறாங்க. நாங்களாம் பட்டியல் இனம் கிடையாது, எங்களையா இடஒதுக்கீடு கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்றது வேளாண்குடின்னு அவங்களுடைய கருத்து. அதான் வேளாண்குடி தான் அவங்க. பள்ளத்தாக்கில் இருந்ததுனால பல்லர்கள்னு அப்படி ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதில் பசுபதி பாண்டியன் தான் அதை லீட் பண்ணி போனது. பசுபதி பாண்டியன் துரதிருஷ்டவசமாக 2012ஆம் ஆண்டு அவருடைய சொந்த கிராமத்திலே படுகொலை செய்யப்படுகிறார். அதுக்கு பிறகு தெரியும் உங்களுக்கு செயினா என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு லீடு கொடுத்த நிர்மலாவை வெட்டி நிர்மலான ஒரு லேடியை கொண்டு தங்க வைக்கிறாங்க, பக்கத்து வீட்டிலே தங்க வச்சு இவர் உழவு பார்த்தா போட்டாங்க. பசுபதி பாண்டியன் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக போட்டாங்க. நெருங்கவே முடியலை அவரை, ரொம்ப எளிதாக போட்டாங்க அவங்க வீட்டில் வச்சு. அதை தொடர்ந்து எல்லோரும் படுகொலை நடந்தது, இது நடந்தது. பண்ணையார் ஆதரவாளர்கள் அவங்க பண்ணை தொப்பில் வச்சு அந்த ஆளு கிடைக்கலன்னு மாட்டின டிரைவர் அவங்க மச்சானெல்லாம் போட்டாங்க. இப்படியே மாறி 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 விழுந்தது. இவர் 2016 நடந்த ரெட்டை கொலையில் இவர் மேலே வழக்கு இருக்குது. யார்? தீபக் பாண்டியன்னா அது பசுபதி பாண்டியனோட பேர்லேருந்து பின்னாடி எடுத்து சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ராமர் பாண்டியன் மர்டர் செய்யப்பட்டார்ல, அவரும் பாண்டியன் பின்னாடி சேர்த்துக்கிட்டாரு. இப்படி நிறையா பேர், கண்ணபுரான் பாண்டியன் எல்லாருமே பின்னாடி அந்த பாண்டியன் ஆதரவாளர்கள் எல்லாமே ஆமாம் பாண்டியனை சேர்த்துட்டாங்க. இன்னொன்று பாண்டியர்கள் வந்த வழி அப்படின்ற ஒரு வரலாறு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த பாண்டியனை வந்து சரிக்கிட்டாங்க. அப்புறம் பசுபதி பாண்டியன் மட்டும் மாறி 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 நடந்து. வெங்கடேச பண்ணார் உங்களுக்கு தெரியும், என்கவுண்டரில் அவர் கொல்லப்பட்டு விட்டார். அவரோட தம்பி சுபாஷ் பண்ணார். இப்படி இன்னும் டீம் இருக்காங்க. மிச்சம் மீதி மாறி 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 ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் இவர் 2016 நடந்த ரெட்டை கொலை வழக்கில் இவர் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார். மொத்தம் 7 கொலை வழக்கு இவர் மேலே நிலுவையில் இருக்கிறதா சொல்கிறாங்க காவல்துறை வட்டாரத்திலேருந்து. இந்த சூழலில் வந்து இவர் வந்து மதுரையில் ஒரு மீட்டிங் ஒன்று பேசுகிறார். ரொம்ப புரட்சிகரமான ஒரு மீட்டிங் பேசுகிறார். இளைஞர்கள் ரைட், ஆல்மோஸ்ட் பிஎல் படிச்சுட்டு இருக்கார். பிஎல் தான் இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொலிட்டீஷியன் பூரா பிஎல் படிக்கிறாங்க. எல்லார் மேலேயும் 10 கேஸ் இருக்குது. அட்வொகேட்டுக்கு படிக்கிறாங்க. படிக்க வேணான்னு சொல்லலை, சட்டம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஏன்னா இக்னரன்ஸ் ஆஃப் லா அப்படிங்கிறத நம்ம நாடு ஏற்றுக்காது. சட்டம் தெரியாமையால் நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லவே முடியாது. சட்டம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதான் இக்னரன்ஸ் லா. அதனால் படிக்கிட்டு அது தப்பு கிடையாது. அவர் இங்கே ஆக்சுவலாக இல்லவே இல்லை. அவர் எங்கள் திருநெல்வேலியில் இல்லவே இல்லை. அவர் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் மர்டர் ஆகிறதுக்கு முதல் நாள் மெட்ராஸ்லேருந்து தான்
திருச்சியில் இருந்துட்டு திருச்சியிலேருந்து ஊருக்கு போனதாகவும் ஒரு ஒரு ஒன் டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வருது. இன்னொரு டைப் ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார், இங்கே இல்லை அப்படின்றது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருந்ததுன்னு. இன்னும் சொல்லப்போனால் இவருடைய அலட்சியத்தினால தான் அவர் இறந்தது. அவங்க திருநெல்வேலி காலேஜில் படிக்கிற பெண்ணுடைய உறவுக்கார பெண்ணு தான். லவ் ஆகி அவங்க வந்து அரேஞ்ச் ஆகுறாங்க, மேரேஜ் ஆகுது நெக்ஸ்ட்டு வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த்து. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்னாலே நெக்ஸ்ட் மந்த்து தான், ஜூனில் தான் கல்யாணம் முகூர்த்தம் இருக்குது. ஜூன் மாதங்களில் தான் முகூர்த்தம் என்மளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் மேரேஜ் வேறு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் வைங்க மாமா அப்படின்னு. சரி ரைட்டு, என்னதான் இருந்தாலும் மனைவி, வருங்கால மனைவி, அவங்களோட தோழிகளுக்கு ட்ரீட்டு கேட்கக்குள்ள நான் பயமாக இருக்குது, நான் வர முடியாது, அங்கே சிக்கலாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. என்ன ஆகிட போது கூப்பிட்றது அப்படிங்கிற உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சே இந்த மாதிரி எப்படி போயிருப்பாரு? அதாங்க, அது ஒரு அசட்டை இருக்கும், எல்லார்ட்டையுமே ஒரு அசட்டை இருக்கும். அந்த அசட்டை பசுபதி பண்ணிகிட்டே இருந்தது. அந்த அசட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளவரே அசந்துட்டார். இல்லைனா அவர் அவ்வளோ ஈஸியாகலாம் போட்டிருக்க முடியாது. ஆனால் அவருக்கு ரூட் 2 வருஷமாக எடுத்திருக்காங்க. 2 வருஷமாக ரூட் எடுத்திருக்காங்க. அந்த நிர்மலாங்கிறவங்க வந்து 1 இயருக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் போய் தங்க வச்சு, அங்கே பழக வச்சு, நம்ப வச்சு, அவங்க கழுத்தறுத்து கொண்டே பசுபதி பாண்டியன் அவருடைய ஃப்ளக்ஸுக்கு முடி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் ரூட் எடுத்திருக்காங்க. இப்போ இவரை பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னால் அது தப்பு. குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது ஃபாலோ பண்ணலாம். ஒரு மர்டர் பண்ணவே முடியாது. அரங்கேற்று திடீர்னு நடக்குது பாருங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பொது சண்டையில். அப்போ நடக்கிற மர்டருங்கிறது என்டையர் டிஃப்ரெண்ட். அது சடன் ப்ரோக்ரஷன் பாங்க, உடனடியாக நடந்தது, இன்ஸ்டண்ட்டாக. ஆனால் அவங்களை திட்டமிட்டு நான் கார்னர் பண்ணி தான் அடிக்கணும்னா 6 மாதம் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் செய்யவே முடியாது. அவர் என்ன, அவர் இந்த ஹோட்டலுக்கு வந்தோடனே வெட்டிட்டாங்களா? எப்படி அசம்பிள் பண்ண முடியும்? ஒரு 6 பேர் அசம்பிள் பண்ண முடியுமா? நீங்கள் ஒரு ஊரில் ஒரு வேலையாக இருப்பீங்க, நான் ஒரு ஊரில் வேலையாக இருப்பேன், தம்பி ஒரு ஊரில் வேலையாக இருப்பார். வந்துட்டான்டா மர்டர் பண்ண வாடானா எங்கேருந்து வர்றது? மைண்ட் செட் வேணும், முதல்ல ப்ரிப்பரேஷன் வேணும். எதுவுமே இல்லாமல் பண்ண முடியாது. இது இவரை ஃபாலோ பண்ணி க்ளீனாக ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க. ஒன்று இவரை ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லை அந்த கல்லூரியில் படிக்கிற அவரோட காதலியை ஃபாலோ பண்ணியிருக்கணும். எப்படி இருந்தாலும் பார்க்க வந்து தான் ஆகணுங்கிற ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். எப்படியும் திருமணத்துக்கு வந்து தான் ஆகணும், திருமண வேலைகளுக்கு வந்து தான் ஆகணும், ஒரு பத்திரிக்கை ப்ரூஃப் பார்க்குறதுக்காக இந்த பொண்ணை பார்க்க வந்து தானே ஆகணும். லவ் வித் மேரேஜ். அப்போ கண்டிப்பாக பார்க்க வந்து ஆகணுங்கிற ஒரு கார்னர் ஸ்கெட்ச் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அது அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா, அதுலேயே அது இருக்கும். மற்றபடி இது போட்டது பண்ணையார் டீமா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அது இன்னும் ஊர்ஜிதமான தகவல் வரல. இருவேறு சமுதாயம்னு சொல்கிறாங்க, நான் அதை முக்கியமாக பதிவு பண்ணிடணும். ஏன்னா வேறு யாராவது இருந்து நம்ம பாட்டு தவறான தகவலை பதிவிட்டுறக்கூடாது. அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே போட்டிருக்கலாம். சந்தேகம் அவங்க மேலே பலமாக இருக்குது. ரைட்டு, 6 பேர் ஃபோட்டோஸ் வெளியிட்டிருக்காங்க காவல்துறை. அது அவங்கள பிடிச்சி அவங்க என்னென்ன ஜாதி எதனால் போட்டாங்கன்னு அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். இதை பொறுத்தவரை கன்ஃபெஷன் வாங்காமல் நம்ம சொல்லவே கூடாது. நெறியாளர் முதல்ல அவங்க என்ன எதனால் பண்ணாங்க, மோட்டிவேஷன் என்ன ரீசனுங்கிறது தெரியணும். வேறு எதுவும் பிரச்சனையாங்கிறது நமக்கு தெரியணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த கருத்தை பதிவிட முடியும். அதனால் இவர் அந்த லவ்வரை ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே போட்டிருந்துருக்கலாம். உள்ளே இருக்கிற யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? துரோகிகள் உள்ளே இருந்திருப்பாங்க. டெஃபினட்டாக அதெல்லாம் இந்த ரவுடிஸ் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கைங்கிறது யாருக்கிட்டையும் யாரும் பட முடியாது. எந்த வாழ்க்கையிலையும் பட முடியாது. ரவுடிஸ் வாழ்க்கையில் எப்படி பட முடியும்? மற்ற வாழ்க்கையில் போனால் லாஸ் ஆஃப் மணி, பட் ரவுடிஸ் வாழ்க்கையில் லாஸ் ஆஃப் உயிர், டெத்து, விலை வந்து உயிர். அதனால் யாரையும் நம்ப முடியாது. ஸ்கெட்சு இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளேயும் கொடுத்துருக்கலாம், இல்லை அவரோட இடத்துக்கு யாராவது வர்றதுக்கு ஆசைப்பட்டுருந்துருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 31 வயசு, அதிலே ஒரு மிகப்பெரிய அடையாளம் காட்டுற, தென் மாவட்டத்தில் அடையாளம் காட்டுற அளவுக்கு பீக்கில் வளர்ந்துருக்காருல்ல. ஒரு 20 வயசுலேருந்து தானே வளர்ந்துருக்க முடியும். 10 வருஷ வாழ்க்கையில் தென் மாவட்டத்தில் வந்து சொல்கிற அளவுக்கு வருது இல்லை. நிறையா ஸ்பான்சர் இருந்திருக்காங்க, நிறையா பணப்புழக்கம்லாம் நிறையா இருந்திருக்கு. ஒன்றும் ரவுடிசம் பண்ணதாவெல்லாம் ஒன்றும் வரலாறு இல்லை. அதுமாரிலாம் ஒன்றும் தெரியல. அதுமாரி யாரும் டேட்டா கொடுக்கல. அவர் சமுதாய கொலைகளாக பண்ணிகிட்டு இருந்தார். தன்னோட சமுதாய மக்கள் எங்கே அடி வாங்கினாலும் நாங்கள் கத்தி எடுக்கிறோம், மதுரையில் பேசக்குள்ளே பேசியிருக்காரு. நீங்கள் போய் படிங்க, நல்லா படிங்க, வக்கீலுக்கு படிங்க, நல்லா படிங்க, பிடிக்காதீங்க, அதெல்லாம் ஒரு நல்ல வழியில் இருங்கிற மாதிரியான தாட்டு. ரைட். அதெல்லாம் 2016 ரெட்டை கொலையில் இவர் ஜெயிலுக்கு போயிடுவார் இல்லையா, கடலூர் ஜெயிலில் இவர் அடைக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சவுக்கு சங்கர் இவருக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காணொலிகள்லாம் போடுறது. வடிவேலு ஒரு படத்தில் ரவுடியாக இருப்பார், தலைநகரம்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர். நான் விழா வச்சுக்கிட்டு இருந்தேன், நாய் சேகர் கேரக்டர். ரவுடியெல்லாம் வாங்க, எல்லா ரவுடியும் வாங்கணுன்னே இவரும் போய் அந்த வண்டியில் ஏறுவார். ஏய் இது என்ன டவுன் பஸ்ஸாக, இறங்கடா கோமாளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுமாரியா தீபக் ராஜா அவன் நெஜ டானு, இவருக்கு கோமாளி யார், சவுக்கு சங்கர். நீ போனது ஜட்ஜி ஓஏக்களை திட்டிவிட்டு
ஒரு அவதூறு வழக்கில் ஜட்ஜே உனக்கு கனிஷன் கொடுத்து கொண்டு வச்சார். தன்னை பெருமைப்படுத்திக்கிறது. இது வந்து சவுக்கு சங்கர் தேவையில்லாமல் அவர் எழுத்தாந்து விடுறது, தன்னை பெருமைப்படுத்திக்கிறது. இவர் போன வழக்கு என்ன, அவர் இருந்த வழக்கு என்ன? அவர் தீபக் ராஜா தென் மாவட்டத்தில் பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு, பெரிய லெவலில் கேஸ் வாங்கியிருக்காரு, மர்டர் கேஸ் சொல்கிறாங்க, நிறைய வழக்குகள் சொல்கிறாங்க. அவர் ரெண்டு சமுதாயத்துக்கு இல்லை, ஏன்னா வெங்கடேச பண்ணையாருங்கிற அந்த டீமையும் நீங்கள் அவ்வளோ எளிதாகலாம் இல்லை, அவங்களும் ஈக்குவல். தென் மாவட்டத்தை பொறுத்து சொல்ல ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்க, முக்கோண வடிவிலான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இந்த பக்கம் முக்குளத்தூர் கம்யூனிட்டி, தேவர், மறவர், கல்லர், அகமுடையர், இது முக்குளத்தூர் சேர்வர் ஒன்று. நாடார் கம்யூனிட்டி, இந்த தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி, இந்த மூணுமே ட்ரையாங்கிள். இதில் என்ன இவங்க இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள நிறைய மோதிக்கிறாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, தேவருக்கும் முக்குளத்தூர் இது தேவேந்திர குல வேளாளருக்கும் ஃபைட்டிங் வர்றதில்லை எனக்கு தெரிஞ்ச வரையும். எங்கனாவது இருக்கலாம், ஒரு சில அஃபென்ஸ் நடந்திருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி வர்றதில்லை. அது வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர் மாவட்ட செயலர் ஒருத்தர் வீடியோ ஒன்று இருக்குது பாருங்கள், யாரை திட்டுவார்னா திருமாவளவன் அந்த விசிகாவை திட்டுவார். யாரை? வன்னியரசு. கல்லணும் பல்லணும் நாங்கள் ஒன்றா இருக்கிறது ஒன்று பிடிக்கலையா? அது இமானுவன் சங்கரங்கிறது இமானுவன் சேகரனுடைய டெத்துங்கிறது ஒரு துன்பியல் சம்பவம், அதை மறந்தாச்சு, அது முடிஞ்சுது. அது முதுகுலத்தில் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லோரும் இப்போ ஒன்று மண்ணா ஆகிட்டோம். கல்லணம் பல்லம் நாங்கள் ஒன்றா தான்டா இருக்கோம், நீ ஏன் கிளப்பி விட்ற சாதி சண்டைன்னு சொல்லி விசிகாவை அட்டாக் பண்ணியிருப்பாப்புல. அந்த வீடியோ காணொலி இருக்குது. நாடாருக்கும் இப்போ தேவேந்திர குல வேளாளருக்கும் எப்படி முட்டிச்சு எங்கே ட்ரிகர் ஆச்சுன்னெலாம் தெரியல. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் ஃபைட்டு கண்டினியூவாக நடக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த ராமர் பாண்டியன் கொலை வழக்கிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த ரூட்டெல்லாம் வந்துச்சுன்னு. அதில் 2 சந்தேகமாக வேறு எழுந்துச்சு. ஏன்னா அவர் தேவர் ஜெயந்தியில் வந்து பாம்பு அடிச்சிருந்தாப்புல, தேவர் ஜெயந்தி போன வேன் மேலே. அவங்க இன்னசென்ட், அதெல்லாம் தப்பான செயல் தான், அது அவங்க கம்யூனிட்டியில் உள்ளவங்களே என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் தப்பு தானே சார், யார் என்னென்னு தெரியாதவனை போய் எப்படி பாம்பு அடிக்கிறதுன்னு. அது ஒரு கண்டினியூட்டி சொல்கிறாங்க. நான் பண்ணையார் குரூப்பையும் சந்தேகிக்கிறேன். 2 சைமல்டேனியஸ் பிரச்சனை. பட் இதெல்லாம் வந்து இவர் யாரையுமே எல்லாமே இது கம்யூனலாக ஃபுல்லாக ஒரு சைடாகவே சொல்கிறாங்க. அது இவங்க அரெஸ்ட் ஆகி கன்ஃபெஷன் வாங்கின பிறகே நமக்கு வந்து இதாகும். என்னைக்காவது ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. கத்தி எடுத்தவங்க கத்தியாக நிற்குமா அல்லது இவங்க தரப்பினர் இன்னொரு இது பண்ணுவாங்க? நிற்கலாம் சொல்ல முடியாது, நிற்காது, அதெல்லாம் கெஸ் பண்ண முடியாது. சவுத்தை பொறுத்தவரையும் 2012 நடந்த மர்டருக்கு எத்தனை வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களே. பசுபதி பாண்டியன் டெத்துக்கு பிறகு ரிவெஞ்ச் ஏகப்பட்டது, மாறி 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 ஓடிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 32 கொலை வழக்குகள் மேலே 2 தரப்புலையும் மாறி மாறி விழுந்துட்டு. இதை காவல்துறையோ இல்லை எஸ்பி லெவல்லையோ இல்லை வேறு யாரோ பெரிய லெவலில் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு குற்றவியல் வழக்கறிஞராக இது வேறு எதுவுமே தீர்வாகாது, தீர்வு நிச்சயமாகாது. ரவுடிகளுக்குள்ள இப்போ நடக்கிற பிரச்சனை சமுதாயத்துக்குள்ளே வந்துடக்கூடாது இல்லையா? இப்போ ரவுடிச பிரச்சனை ஜாதிய பிரச்சனை ஆகிட்டு, ரவுடிசம்னே ஒன்று இல்லைங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த காலம்லாம் இருந்து போச்சு. எல்லாருமே பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டாங்க. ஒரு கம்யூனிட்டி, ஒரு அமைப்பு இல்லை ஒரு கட்சியில் இருக்காங்க எல்லாருமே. உடனே அந்த கட்சி பின்புலமாக வந்துடும். இண்டிவிஜுவல் ரவுடிசம் யார் பண்ணுறா? இப்போ பண்ணால் சுடுபட்டு செத்து ஏதோ ஒரு அமைப்பு பின்னாடி ஒழிஞ்சிட்டு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்கும், அதை வச்சு பண்ணுறாங்க. இது இப்போ யாராவது பெரிய ஆளுங்க தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியே ஆகணும், இல்லைன்னா இது இப்படியே போயிட்டே தான் இருக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாருமே சுமூகமாக வாழ தான் இங்கே பிறந்திருக்கோம். விட்டுப்பட்டு சாக யாருமே சரி, உங்கள் வீட்டில் செத்தானே என் வீட்டில் செத்தானே, மரணம் தான். நான் தப்பு செஞ்சேன் சரி செஞ்சேன் அப்படின்றத தள்ளி வச்சுட்டு ஸ்டில் அப்படியே எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா பேசி சமாதானமான ஒழிய வேறு வழி இல்லை என்பது என்னோட கருத்து. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பயந்து மிக்க நன்றி.